இந்த வாரம் ஆங்கர் அகாடமிய பொழந்துறலாம்னு நம்ம பசங்க எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. நான் வேணும்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி கிரவுண்டுல ஆளுங்களை இறக்கி போட்டுறலாமான்னு வீரா கேட்டா, எல்லார் கையிலயும் பேட் இருந்தாலே போதும் நம்மளே அவனுங்களை செஞ்சிடலாம்னு மணி சொல்ல, டேய் நீங்கெல்லாம் கிரிக்கெட்டரா இல்ல ரவுடிங்களா? குத்துவேன் சொருகுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மூடிட்டு எல்லாருமே ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே கிரவுண்டுல அவனுங்களை ஓட விடுறோம்னு சொல்லிட்டு முக்கியமான பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் மேட்ச பத்தி சொல்ல சொல்றான். அப்ப மணி ரிஷி கிட்ட சொல்லலாம், அவனும் நல்ல பேட்ஸ்மேன் தானேன்னு சொல்ல, அவன் ஒன்னும் வந்து இங்க புடுங்க தேவையில்ல. தங்கத்தோட பிரச்சனையப்பவே அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்றான்னு கேட்டா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமலே முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னதும், என்ன சீனியர் சொல்றீங்க? இது தெரியாம அந்த நாய் கிட்ட சாரிலாம் வேற கேட்டு தொலைஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்றான். அங்க கட் பண்ணா தங்கம் மணி கிட்டயும் ரிஷி கிட்டயும் கொஞ்ச நாளா நடந்த எல்லா பிரச்சனையிலையும் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு நன்றி சொல்ல, மணி கடுப்பாகி அவனும் நானும் உனக்கு ஒன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிக்கிற நானும் கூட நிக்கிற மாதிரி நடிக்கிற அவனும் உனக்கு ஒன்னான்னு கேட்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நல்லா ஸ்டைலா இங்கிலீஷ் பேசினா ஒரேடியா நம்பிடுவியான்னு கேட்டதும் தங்கம் கடுப்பாகி, போது நிறுத்துடா, தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத, அப்படி உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேக்குறா. அப்ப தியோ வந்து பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு மணியை கூப்பிட்டு போறா. இந்த பக்கம் வந்ததுமே மணி ரொம்ப அழுதுகிட்டே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் நல்லா நடிக்கிறான், அவளும் அதை நம்புறா, எனக்கு என்னமோ தங்கம் அவன் கூடவே போயிருவான்னு பயமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. டேய் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது, எதுனாலும் நம்ம பாத்துக்கலாம்னு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றா. இங்க தங்கமும் மாத்தையன் கிட்ட என்னதான் அவனுக்கு ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு கேட்க, மணி மேல தப்பு இருந்திருந்தா இவன் அவன் கூட சண்டை போட்டிருக்கணும், இல்ல எதுத்தாவது கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா இவன் அமைதியா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கான், உன் ஃப்ரெண்டு தானே, நீயே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்ப, அவளும் என்னதான்டா ஆச்சு நீயாவது சொல்லுடான்னு கேட்க, அவனும் மாத்தையன் தங்கத்தோட விஷயத்துல ஹெல்ப் கேட்டு பண்ண முடியாதுன்னு சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்றான். தங்கமும் இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு, உன்னை போய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பாருன்னு அப்செட்டா கிளம்புறா. ரிஷியும் விடாம பின்னாடியே வந்து சாரி கேட்க, நீ சாரிலாம் கேட்க வேணாம், நான் தான் சாரி கேட்கணும், எல்லாருமே உன்கிட்ட தனியா இருந்தப்போ நான் மட்டும் உன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணதுக்கு சாரி, எல்லாரும் எனக்காக நின்னப்போ நீயும் எனக்காக நிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு சாரி, எல்லாத்துக்கும் மேல உன்னை ஃப்ரெண்டாக்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் அங்க கட் பண்ணா துளசி ரொம்ப அப்செட்டா இருக்க, ரங்க வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்துக்காக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கும், ஒரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி உனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு எதிரா அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுக்கீங்கல்ல, ஒரு பொண்ணா ஒரு மினிஸ்டரா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பருங்கன்னு புகழ்ந்து தள்ளுறான். அப்புறம் பேட்டை எடுத்து கொடுத்து பழைய துளசியை பார்க்கலாம்னு சொன்னா, இல்ல வேணாம்னு துளசி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஆட சொல்ல, அப்புறம் ரெண்டு பேரும் விளாண்டுகிட்டே நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப துளசி ரங்கங்கிட்ட, உங்க அம்மாவோட ட்ரிக்கு இன்னும் ஒர்க் ஆகுதுல, கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே மூட மாத்துறதுன்னு சொன்னதும், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், அப்ப நான் வெறும் ஜூனியர் தான், தூரத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்பெல்லாம் உன்கிட்ட ஒரு ஹாய் சொல்ல கூட தைரியம் இல்ல, நான் இப்ப கூட உன்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ ஸ்டூடெண்டா இருந்தப்பவே கிரிக்கெட்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்ப, ஆனா இப்ப எல்லாத்துல இருந்துமே கட் ஆஃப் ஆகியிருக்க, அப்படி என்னதான் ஆச்சுன்னு கேட்க, என்னால நடந்த நல்லதை விட கெட்டது தான் அதிகம்னு சொல்றான். இத கேட்டதுமே என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்க, உன்னால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்டா இருந்தப்பவே நீ லீடரா இருந்திருக்க, இப்ப லீடரா இருக்க உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, முடிவு உன் கையில தான் சொல்ல, ரங்கனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ரிஷி தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது தங்கம் ஹெல்ப் பண்ண விஷயத்தை எல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தங்கத்துக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு கால் பண்ணாம சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து நின்னு கல்ல விட்டு எரிஞ்சு தங்கத்தை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா முடியல, என்னதும் ஒயின் ஷாப்ல போய் சரக்க போட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ண தங்கத்தோட மேலேயே வந்து கல்லு விழுந்ததும் வேகமா வெளியே வந்து, லூசாடா நீ இந்த நேரத்துல வந்து கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமா இன்னைக்கு எல்லாருமே என் காதுல கேட்கிற மாதிரி என்ன தப்பா பேசுறாங்க, ஆனா எனக்கு அது பெருசாவே தெரியல, ஆனாலும் நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டு என்னை இக்னோர் பண்ணதை என்னால தாங்கிக்கவே முடியல, உனக்காவது உன் வீட்ல உங்க அப்பா கிட்ட பேசலாம், ஆனா என்னால அது கூட முடியாது, நீயாவது என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் புரிஞ்சுக்கலன்னு ஃபீல் பண்ண, அவளும் சாரிடா நான் அதை யோசிக்கவே இல்ல, எனக்கு நான் மட்டும்தான் உன்னை க்ளோஸ்னு நினைச்சிட்டேன், நீ என்ன அப்படி நினைக்கவே இல்லையோன்னு தோணுச்சு அதான்னு சொல்ல, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ஆனா எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, நீயும் பேசலன்னா நான் என்னதான் பண்றது, அந்த பயத்துல தான் கொஞ்சமா குடிச்சிட்டு இங்க கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, டேய் குடிச்சிட்டு வந்துதான் இதெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கியாடா லூசு பயலேன்னு திட்ட, ஒரு நாள் நானும் உன் கூட பேசாம போவேன், அப்போ உனக்கு புரியும்னு சொல்ல, நான் ஒன்னும் உன்ன மாதிரி தண்ணிலாம் அடிக்க மாட்டேன், ஓவரா சீன் போடாத, அந்த டிராமாலாம் என்கிட்ட செல்லாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப தங்கம் கேட்ல இருந்து கையை எடுத்ததும்
கேட்டோட சேர்ந்து ரிஷி கீழ விழப்போக தங்கம் தாங்கி பிடிச்சதும், "ஏய் என்ன நீயும் குடிச்சிருக்கியான்னு?" கேக்குறான். "டேய் நான் கூட உன்ன சீரியஸ் பீஸ்ன்னு நெனச்சேன். நீ என்னடா இவ்ளோ காமெடி பீஸா இருக்கேன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க?" அப்ப கரெக்ட்டா பாண்டா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே மணி வந்து, தங்கத்துக்கிட்ட சாரி கேட்கலாம்னு ஹாஸ்டலுக்கு வர, 2 பேரும் வெளிய சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து உறைஞ்சு போய் நின்னு, "எல்லா பொண்ணுங்களுமே தங்கம் மாதிரி தான்டா. தங்கமும் எல்லா பொண்ணுங்கள மாரி தான்டான்னு" சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.